கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனல் மூலயமாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நானும் பாஸ்டம்மாவும் 2 பேரும் இணைந்து இந்த சேனலில் நாங்கள் தொடங்கியிருக்கோம். எதற்காக ஜேசமி சேனலை போலவே திரும்ப எதுக்காக இந்த சேனல்னா, ஏன்னா எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டதான நாட்கள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் முதலாக இருந்ததான அனுபவங்கள், திருமண வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வந்ததான அனுபவங்கள், இது எல்லாமே அனுபவங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாக வெளிப்படுத்தும்படியாக இந்த சேனல் ஆரம்பிக்கிறோம். இந்த சேனல் மூலயமாக எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களை விட்டு வெளிப்படுத்தும்படியாக, அதன் நிமித்தமாய் நீங்களும் அனுபவ பாடங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவும்படியாக இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். தொடர்ந்து எங்களுக்காக இந்த சேனலுக்காக நல்லா ஜெபிங்க. இந்த சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இன்றைக்கு எதற்காக, என்ன நோக்கத்துக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்ட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மக்கள் அனைவரும் அதிசயமாக உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லனா ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொண்டதான மக்கள் அனைவரும் விசேஷித்த மக்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நாம் அனைவரும் ஆண்டவருக்காக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சபைக்கு வந்து, அல்லனா ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொண்டு, நம்ம ஆண்டவர் சொல்படி கேட்டு நடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பிரமிக்கத்தக்கதான அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, விசேஷித்த மக்கள். அல்லேலூயா. சங்கீதம் 139:14 சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றும்படியாக நம்மளை எல்லாரும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த மாத்திரமல்ல, அதிசயமாய் உண்டாக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோத்திரம். ஆனால் நாம் நிறைய சந்தர்ப்பத்தில் மற்றவங்களை போல் நான் இல்லை, மற்றவங்களை போல் அழகு இல்லை, மற்றவங்களை போல் எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரம் துக்கப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், சோர்வாக இருந்து நம்ம ஒதுங்கி நின்றுக்கோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைத்த அழைப்பு, நாம் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு அதில் ஆண்டவர் நாமத்தை பறைசாட்டும்படியாக அழைச்சிருக்காரு. ஆனால் நாம் மற்ற ஜனங்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு, கிடைக்காத ஒன்றுக்காக நம்ம ஏங்கி தவிச்சு கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப தூக்கத்தில் இருக்கோம். எனக்கு அறிவில்லை, அழகில்லை, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே குறைவாக எண்ணிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த காரியத்துக்காக துக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் கூட இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த உலகத்தில் படைத்தார், நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடு சோர்வாகி துக்கப்பட்டு நிறைய பேர் வாழ்க்கையே அழுகையும் கண்ணீரும் பள்ளத்தாக்கிலேயே நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டு கொண்டு இருக்கார். நிறைய பேர் நான் ஒரு கருவேப்பிலை போல் இருக்கேன், என்னை நல்லா யூஸ் பண்ணுறாங்க, திரும்ப தூரத்துக்கு விட்டுட்டு போயிடறாங்க என்று அநேகர் துக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு இருக்கிறத நான் காண்கின்றேன். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு தாளந்தை, ஒரு வரத்தை, ஒரு அறிவை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப 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 புதைத்து வைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஒரு விசேஷத்தனாய் நம்ம படைக்கிறார். விசேஷம் மாத்திரமல்ல, தேவன் அதிசயமாக உண்டாக்கப்பட்ட வைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை, நம்ம அறிவை நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்ம கொடுத்துருக்கிறாரே என்று நம்ம தேடி ஆராய்ஞ்சு பார்த்து அதை பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கிடைக்கிறதல்ல. இன்றைக்கு தேவன் நம்மளை அதை ஆராய்ஞ்சு பார்த்து கண்டிப்பாக அதை நம்மள்கிட்ட இருக்க திறமை என்ன,
நம்மகிட்ட இருக்க வரம் என்ன, நம்மகிட்ட இருக்க தாளந்து என்னன்னு நம்ம பார்த்து அதை பயன்படுத்தும்படியாக இந்த வீடியோ நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். சிறு வயதுலேருந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டேன். நான் அநேக நாட்கள் அழுதுருக்கேன். எல்லாரையும் போல் நான் இருக்கேன் இல்லையே, எனக்கு எல்லாரையும் போல் ஆற்றி தேற்றாத எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கேன். அப்போ நான் என்னுடைய பெரியப்பா பையன் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு லீவு நாளில். அப்போ அவங்க என்னை பற்றி இன்னொரு நபரிடம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவன் ரொம்ப விசேஷமானவன், இவன் பிறக்கும்போதே ரொம்ப விசேஷமானவன், இவன் பிறக்கும்போதே 2 பல்லோடு தான் பிறந்தான். அப்போ அந்த பகுதியில் இருக்க எல்லா ஜனங்களும் இவன் பிறப்பை காண வந்தார்கள் என்று சொன்னான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே நம்ம பிறப்பில் ஏதோ ஒரு அதிசயம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து காலேஜுக்கு நான் போயிட்டேன். காலேஜ் போயிருக்கும்போது என்னுடைய சீனியர் அண்ணன் ஒரு அண்ணன், தம்பி உன்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. நான் எப்போவுமே எனக்கு என் கூட எப்போவுமே ஒரு நண்பர்கள் பட்டாளம் இருக்கும். அப்போது அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி உன்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. நீ பேசும்போது உன்னுடைய பேச்சை கவனிக்கும்படியான சிலர் உங்ககிட்ட அப்படியே கூடவே வர்றாங்க. அது உன்கிட்ட இருக்க ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் மனசுக்குள்ளே நான் வைத்து கொண்டேன். இன்னொரு தடவை என் கூட பிறந்த எங்கள் அக்கா அவங்க வீட்டிலேருந்து தான் காலேஜில் நான் போயிட்டுருந்தேன். அப்போது அவங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க சொல்கிறாங்க, தம்பி இவன் எப்போ படிக்கிறானே தெரியாது, படித்தது நான் பார்த்ததில்ல, ஆனால் எல்லா இதுலேயும் இவன் பாஸ் ஆகிட்டு வந்துடுறான், என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஒருவேளை இந்த சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு மனசுக்குள்ளே வச்சு எழுதுகிறான் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மற்றவர்களை விட அதிகமாக நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஸ்பெஷலாக வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிந்தது. நாம் பேசக்கூடிய பேச்சு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. நான் பேசக்கூடிய பேச்சில் 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னு தெரிந்திருந்தால் அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்படியாக என்னை அழைக்கப்பட்டிருக்கார். அதாவது 2 பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன்னா அந்த இடத்துல நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை பறைசாட்டும்படியாக என்னை அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதற்காக தான் என்னை அழைச்சிருக்கிறார். அது ஒரு விசேஷத்தை தன்மை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நமக்கு செய்திருக்கார். அது மாத்திரமல்ல, நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொண்டேன், எந்த ஒரு சத்தியத்தையும் நான் அப்படியே அழகாக நான் கேட்டு, அது வேதமாக படிக்கலாம் இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எந்த சத்தியத்தை நான் கேட்டாலும் அதை அழகாக கேட்டு என்னுடைய இருதயத்துக்குள்ளே பதிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக அந்த சத்தியத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொல்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் அப்பமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே பேசக்கூடியதை செவிகளில் கேட்டு இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணுங்கிற சத்தியத்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக விளக்கினார். இன்றைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது தான், சத்தியத்தை கேட்குற மாத்திரமல்ல, அதை அப்படியே கேட்டு இதை பார்த்து கேட்டு இருதயத்துக்குள்ளே வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தும் போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் அல்ல, அதிசயத்தை உண்டு பண்ணுகிற மனிதனாய் நீ காண்பாய். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, அதிசயங்களை செய்யும் மகளாக நீர் பயன்படுத்தப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கார். ஆனால் உன்னை அழைத்த அழைப்பு நீ அதிசயமாய் உண்டாக்கினப்பட்டது மாத்திரமல்ல, அதிசயத்தை செய்யும் மகளாக உன்னை அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் இதை தெரிந்து கொண்டு உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வறமை என்ன அப்படின்னு கேட்டு, உனக்கு ஒருவேளை அது தெரியலன்னு சொன்னால் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நீ அந்த இதை தெரிந்து கொண்டு ஆவியானவருடைய உதவி கண்டு வரக்கூடிய நாட்களில் நீ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதுனால நீ துதித்து பாடவும் செய்யணும். 2வது அதிசயம் செய்யும் மகளாகவும் நீ செய்யணும். அதற்காக தான் அவர் அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தி கொடுக்குறார். இப்போ அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதன நோக்கம் உண்டானால் நீ அதிசயம் செய்கிற மகளாக நீ காணப்பட வேண்டும். அதற்காக நீ ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உன்னை மாற்றி கொடுப்பார். உன் இருதயத்தின் ஆழத்தில் நீ ஒன்று எப்போதுமே அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன்,
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டவன். நான் ஒரு விசேஷமான மனுஷன். நான் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. என் குடும்பத்தில் இருக்கிறதான மற்ற மனிதர்களை போல அல்ல. என் வேலை ஸ்தலத்தில் இருக்க மற்ற மனிதர்கள் போல அல்ல. சபையில் இருக்க மற்ற மனிதர்கள் போல இல்லை. என் தெருவில் இருக்க மற்ற மனிதர்கள் போல எனக்கு தெரிந்தவங்க நண்பர்கள் பழகின போல நான் அல்ல. நான் ஒரு விசேஷித்தவன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை. அவர் என்னை அதிசயமாய் உண்டாக்கினார். நான் அதிசயம் செய்யும்படியாக என்னை அழைக்கப்பட்டிருக்கிறார். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனா, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டனா அனுதின வாழ்க்கையில் தினமும் நீ இதை அறிக்கையிடுவேன். ஆனால் உன்னை அதிசயம் செய்யும் மகனாக மகளாக ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலியமாக, இந்த வீடியோ மூலியமாக இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், அதிசயமாக உண்டாக்கப்பட்ட மகன், அதிசயமாக உண்டாக்கப்பட்ட மகள். ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு விசேஷித்த மகனாக மகளாக நீர் உண்டாக்கினீர். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அதிசயம் செய்யும் மகனாக மகளாக மாற்றி கொடுக்குமாறு வேண்டுகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் ஒத்தாசையும் கொடுத்து இருதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பறைசாற்றும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.